மாட்டினியா? எப்படியோடா என் பொண்ணு சந்தோஷமா தான் அதுவே எனக்கு போதும். கண்ணு, நீ நல்லபடியா பைக்கை சரி பண்ணி அந்த தம்பி கையில கொண்டு போய் குடுத்துட்டு வா. இவனுங்க கையில எல்லாம் குடுத்துறாத, ஆத்திரம் முச்சவனுங்க மறுபடியும் ஒட்டி குச்சி போட்டுருவானுங்க. என்னடா சிலுப்புற? சரி கண்ணு, நீ பார்த்து போயிட்டு வா. வேலைய பாருங்கடா. சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா? அப்ப எல்லாமே ஒரு திட்டத்தோட தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கு இப்ப என்னங்கற? என்னது ஆமாவா? ஆமா, இன்னைக்கு நான் அந்த அம்மாஞ்சி கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ண போறேன். லவ் ப்ரோபோஸா? டேய், அத நீங்க வெச்ச டெஸ்ட்ல எல்லாம் அவர் பாஸ் பண்ணிட்டார்லடா. ஆமா, அதுக்கு அப்புறம் என்ன? ஒழுங்கா ஓரமா ஒதுங்கி நில்லுங்க. நான் பைக் ரெடி பண்ற வரைக்கும் நீங்க இந்த பக்கமே வரக்கூடாது. போங்கடா, போங்க போங்க போங்க. என்னடா அது? ஓம் நமச்சிவாய. ஐயா, என் சின்ன பையன் சீனுக்கு ஒரு இடம் அமைஞ்சு வந்திருக்கு. நீங்க சொன்ன ராசி லக்னோலாம் பொருந்தி வந்திருக்கு. 2 பேரோட ஜாதகத்தையும் இப்போ நான் உங்களுக்கு போன்ல அனுப்பியிருக்கேன். பாத்தீங்களா? பாத்துட்டேம்மா. பாத்துட்டு தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூஜை முடிச்சிட்டு பேசலாம்னு இருந்தேன். இப்போ நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. பொண்ண போட்டோல பாக்குறப்போ நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்காயா? 2 பேருக்கும் 6 பொருத்தம் இருக்கு. 10ல 5 பழுதில்லாம இருந்தாவே போதும். யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இப்படி முக்கியமான பொருத்தம் எல்லாம் சரியா இருக்கு. கவலைப்பட தேவையில்லை. தை மாசம் முதல் முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிருங்க. தாமதப்படுத்துறது ஜாதகத்துக்கு நல்லதில்ல. சரிங்கய்யா, தை மாசமே நடத்தி முடிச்சிடலாம். ஓம் நம சிவாய. ரொம்ப நன்றிங்கய்யா. வச்சிடுறேங்கய்யா. சரி. ஐயா, நீங்க பொண்ணு வீட்டுல சொல்லிடுங்க. சரிங்க. என் பெரிய பையன் கிட்ட கலந்து பேசிட்டு எப்ப பொண்ணு பார்க்க வரோன்னு போன் பண்றேன். சரி, நாளைக்கு கூட வாங்கம்மா. வர்றதா இருந்தா சாயந்தரத்துக்குள்ள போன் பண்ணி சொல்லுங்கம்மா. நான் அவங்க கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். சரிங்கய்யா. அம்மா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. சரிங்க. சரி. மாதவா, சீனு, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்களே. என்ன பாட்டி, அவசரமா வர சொல்லி கூப்பிட்டீங்க? வா உட்காரு. என்னம்மா? வாப்பா உட்காரு. என்னம்மா, என்னாச்சு? சீனு, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. அம்மா, அண்ணன்கிட்ட கொடுங்கம்மா. நீங்களும் அண்ணனும் சொன்னாலே போதும். இந்த மாதவா, நீ பாரு. அப்பா, அந்த போட்டோவை என்கிட்ட கொடுங்க. அப்பா, இவங்க யாரு? இவங்க உனக்கு சித்தியா வர போறவங்க. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்காங்க. சரி, போட்டோ கொடு. சீனு, நீயும் பாருடா. அண்ணே, நீ சொன்ன எனக்கு சம்மதம் தானே. பாப்பாவுக்கும் பிடிச்சிருக்குல்ல. அப்போ பாப்பாவுக்கு பிடிக்கலன்னா நீ வேணான்னு சொல்லிடுவியா? அம்மா, நாளைக்கு போய் பாத்துடலாமா? பாத்துடலாம். ஐ, போலாம் போலாம். சீனு, என்ன சொல்ற? நாளைக்கு பாத்துடலாமா? நீ சொன்னா சரிதானே. ஹலோ. தரகரையா, நான் பெரிய நாயகி பேசுறேன். சொல்லுங்கம்மா.
நாளைக்கு பொண்ணு வீட்ல பொண்ணு பார்க்க வரோன்னு தகவல் சொல்லிடுங்க. சொல்லிடுறேம்மா. ம். சொல்றேன் நர்மதவா. பாட்டி சித்தப்பாவோட வெக்கத்தை பாருங்க. என்னடா போலாமா? சரிண்ணே. டேய் வாங்கடா உட்காருங்கடா, என்ன பண்றான்னு பாப்போம். என்னடா இவ? டேய் எப்படி ரெடி பண்றால? அதானே. டேய் நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. ஒரு நாளாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாளா? டேய் இந்த நேரம் பார்த்து நம்ம டெல்லி இல்லாம போயிட்டானடா. என்னடா அது? எல்லாம் முடிஞ்சிருச்சு. வேற டேய் என்னடா சிரிக்கிறா? டேய் அது மட்டும் இல்லடா, கட்டிலாம் முடிச்சுக்கிறா. காதலுக்காக என்னெல்லாம் பண்றா பாரு. டேய் இது நம்ம அம்மாச்சி வண்டியாடாது. டேய் நம்ம அம்மாஞ்சி வண்டியாடாது. ஹலோ. உங்களுக்கு 100 ஆயிசு சீனு. நான் உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் உடனே ஒண்ணு பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன நீங்களுமா? நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும்.